நிச்சயமாமா. அதாவது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழில் ஸ்தானம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி தான் ஆட்சி அதிபதியா இருக்கு. குரு நீச்சமாகக்கூடிய இடம். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது உச்சமாகக்கூடிய இடமாவும் இருக்கு. ஸோ இவங்களோட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒரு பாரம்பரியத்த நிலைகள யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த பூர்வீகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்புன்னுவாங்கல்ல. அந்த மாரியான ஒரு பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கும். அதாவது இங்க சந்திரன் வந்து சிறப்பு பார்வை 7ஆம் பார்வையா பார்ப்பாரு. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும்னா, மோஸ்ட் ஆஃப் இவங்களோட தொழில் ரீதியா வெளியில கிளம்பிருவாங்க. சொந்த ஊர விட்டு வெளியில போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் வெளியூரு, வெளிநாடு இதுக்கான தொடர்புகள் உண்டு. கண்டிப்பா டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல யாராவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு நிலைகள குடுத்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து என்னோட ஊர விட்டு வந்துட்டேன். எனக்கு என்னோட ஊர் என்னோட ஞாபகம் இருக்கு. எங்க ஊர் திருவிழாவுக்கு போனா ஆசையா இருக்கு. நாங்க அப்படிலாம் இருந்திருக்கோம். எங்க பூர்வ புண்ணியம்னுவாங்க இல்லையா? அதாவது பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களோட கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா திருமண வாழ்க்கை மட்டும் பாருங்களேன், எதிர்பாராம போய் லவ் மேரேஜ்ல மாட்டிட்டு பெரிய பிரச்சனையாயி எங்க குடும்பத்துக்கே ஆகாது நீ ஒதுக்கி வைக்கிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு வேதனைய அனுபவிக்கிறவங்க.